குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு லக்னம் வந்து கடக லக்னம், புனர்பூச லக்ன புள்ளியா இருக்காரு. குழந்தை பாக்கியத்துக்கு தடைகள் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு தடைகள் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காரு. குரு பகவானு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கவும் சில தடைகள் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காரு. இப்போதைக்கு எது மேல இல்ல. 7ஆம் அதிபதி 13 டிகிரி அஸ்தம் திருவோண நட்சத்திரம். திருவோணம் 15 13 டிகிரின்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. செவ்வாய், கேது. கேதுவோட பிடியில வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய் 2 கிரகம் உட்காந்துருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் தான் உங்களுடைய சில பிரச்சனைக்கு காரணம். அஸ்த நட்சத்திரத்தில வந்து குரு இருக்கிறதும், சூரியன் இருக்கிறதும் குழந்தை பாக்கிய தடைகள் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்காரு. நீங்க வந்து நான் சொல்ற அன்னைக்கு மட்டும் பரிகாரம் பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நாள வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு அன்று வந்து நீங்கள் மலை மேல இருக்க முருகன போய் வேண்டுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியத்த கண்டிப்பா கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்று போயிட்டு நீங்க அ முருகனை வணங்குங்க. கண்டிப்பா குழந்தை பேருக்கு. சஷ்டி விரதம் வந்து வீட்டுக்காரம்மா இருக்க சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்.